ஒரு பச்சை பசேல்னு அழகான காடு. அந்த காட்டில் ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தோட கிளையில் ஒரு சின்ன குருவி வாழ்ந்து வந்தது. அதோட பேர் மல்லி. மல்லிக்கு பூக்கள்னா ரொம்ப பிடிக்கும். ரோஜா, மல்லிகை, தாமரைனா அதுக்கு ரொம்ப சந்தோஷம். பூக்களை பார்த்தாலே அது கீச்சு கீச்சுன்னு பாடும். ஒரு நாள் மல்லி நினச்சது, நான் ஏன் ஒரு பூக்கடை நடத்தக்கூடாது? அந்த யோசனைக்கு மல்லி ரொம்ப உற்சாகமாக ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலை மல்லி பூக்களையெல்லாம் சேகரித்தது. இலைகளால் ஒரு சின்ன மேஜை செஞ்சது. மல்லியின் பூக்கடைன்னு போர்டு வச்சது. முயல் அவங்க அம்மாவுக்கு பூ வாங்குச்சு. அணில் நண்பருக்கு பரிசு கொடுக்க பூ வாங்குச்சு. மான் திருவிழாவுக்கு பூ வாங்குச்சு. மல்லியின் பூக்கடை ரொம்ப பிரபலமாக ஆயிடுச்சு. மல்லி பூ மட்டும் விற்கலை, புன்னகையும் இனிமையான வார்த்தைகளையும் எல்லோருக்கும் சேர்த்து கொடுத்தது. ஒரு நாள் திடீர்னு கனமழை. பூக்கள் எல்லாம் நனைஞ்சிடுச்சு. மல்லி ரொம்ப கவலைப்பட்டு உட்கார்ந்துருந்தது. அப்போ எல்லா விலங்குகளும் சேர்ந்து மல்லிக்கு உதவி செஞ்சாங்க. புது பூக்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. பூக்கடையை மீண்டும் தொடங்க வச்சாங்க. மல்லி ரொம்ப சந்தோஷமாக சொன்னது, நல்ல மனசு இருந்தால் நல்ல நண்பர்கள் தானாக வருவாங்க. நீதி, நல்ல மனசும் உதவும் குணமும் இருந்தால் நண்பர்கள் எப்பொழுதும் நம்மோடு இருப்பாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.